ங்கிறது ஒரு மக்கள் ஒரு இடத்துல வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கும்போது புலம்பெயர்ந்து போயிடுறாங்க. புலம்பெயர்ந்து போகும்போது அங்கே யாராவது ஒரு ஆள் அந்த கோவிலுக்கு கூட்டு போயிருந்தால் அந்த இதவே வழிபாடு பண்ணி அப்படியே அதுதான் குலதெய்வம்னு வழிபாடு பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் ரெண்டும் ஒரே தெய்வம்தான். ரெண்டு தெய்வமும் ஒரே பேர் உள்ள தெய்வம்தான், ஒரே மூர்த்தங்கள் தான், அதில் எந்த மாற்றம் இல்லை. ஆனால் அந்த குலதெய்வம் பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க இல்லையா, அது அந்த குலதெய்வத்தை யார் வச்சு வணங்கிட்டு இருந்தாங்களோ அவங்களுடைய குடும்ப கோச்சாரங்கள், குடும்ப நட்சத்திரங்கள், அந்த கோத்திரங்களுக்கு தகுந்தாக்கில் அந்த பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. அதில் இருக்கக்கூடிய அக்ஷரங்களும் அதுக்கு தகுந்தாக்கில் தான் இருக்கும். அப்போ அது அவங்க குடும்பத்தை தான் ஒரு, அதாவது எப்படி நம்ம சிம் கார்டில் ஒரு மெசேஜை பண்ணி அதில் ஸ்டோர் பண்ணி செல்லில் போடுறோமோ அதே மாதிரி தான். அது அந்த குடும்பங்களுக்கு மட்டும்தான் அவங்க நட்சத்திரங்கள், அவங்க ராசி, அதை வச்சு பிரதிஷ்டை பண்ணிப்பாங்க. இவங்க போய் வழிபாடு பண்ணும்போது அது தெய்வமாக ஆக்ட் பண்ணுமே தவிர மற்றபடி இவங்க குடும்பங்களுக்கு அந்த தெய்வங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ ஒரு சாக்தத்தில் ஒரு அம்பாள் ஒரு வார்த்தை சொல்கிறார், நானே நாகமாக உருவெடுத்தாலும் அந்த சிறியானங்கை பெரியானங்கை இலைகளுக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும். இதுதான் பொது விதி. சனாதன தர்மத்தில் இது ரொம்ப முக்கியமான விஷயம். எந்த பிறப்பு எடுக்கிறோமோ அந்த பிறப்புக்காக உள்ள விஷயங்களை மட்டும்தான் பண்ண முடியும். அதே மாதிரி அந்த குலதெய்வம் அவங்க குடும்பத்துக்கு மட்டும்தான். ஆனால் இவங்க பேச்சியம்மன் தான் இருக்குன்னா பேச்சியம்மன் நான் வழிபட்டுக்கலாம். எங்கள் ஊர்லேயும் ஒரு பேச்சியம்மன் இருக்கு, நான் வழிபாடு பண்ணலாம்னா அது முடியாது. அதே சமயத்தில் ஒரு ஊர் தேவதையாக ஒரு பொதுவான அந்த அம்மனுக்குள்ள நட்சத்திரத்துப்படி லோகக்ஷேமம்னு சொல்லி அதை பிரதிஷ்டை பண்ணால் இவங்களும் அதை குலதெய்வமாக ஏற்றுக்கலாம். ஆனால் அப்படி யாரும் பண்ண மாட்டாங்க. அவ்வளோ செலவு பண்ணி லோகசேமம்னு ஆசைங்கிறது இப்போ நிறைய கூடிப்போச்சு. சுயநலமாக தான் கடவுளை கூட பிரதிஷ்டை பண்ண நினைக்கிறானே தவிர பொது நலமாக எந்த கோயிலையும் பண்ணுறதில்லை. இப்போ ஒரு ஒரு குறிப்பிட்ட கிராமத்தில் ஒன்று போல் சேர்ந்து ஒரு கோவிலை பிரதிஷ்டை பண்ணுறாங்கன்னா அதுலேயும் கர்த்தா யாருன்னு கேட்பான். ஆச்சாரியார் கர்த்தா யாருன்னு கேட்பான். அப்போ அவங்களுக்கு தான் காப்பு கட்டுவான். காப்பு கட்டும்போது அவனுடைய கோச்சாரத்தை தான் அதில் பிரதிஷ்டை பண்ணுவானே தவிர அந்த லோகசேமங்கிற ஒரு வார்த்தையை பிரயோகம் பண்ணி அந்த லோகசேமத்துக்கு உண்டான அச்சரங்களை அங்கே போட மாட்டாங்க. இவருக்கு என்ன தேவையோ இவர் நட்சத்திரத்தை தந்தாக்க தான் அந்த இடத்துல அந்த மூல அச்சரங்களை பிரதிஷ்டை பண்ணுவான். அந்த அச்சரங்கிற என்னென்னு கேட்டீங்கன்னா காப்பர் தகடு. அந்த செம்பு தகடை மற்ற எந்த உலகத்துலையும் இந்த பலன் கிடையாது. செம்பு தகடில் ஒரு ஒரு இப்படி ஒரு கோடு போட்டோம்னா அதிலிருந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் உருவாகும். அது அச்சரங்களாக இருந்தால் அச்சரத்துக்கு தகுந்தாக்கில் பாசிட்டிவ் நெகட்டிவ் அதிலிருந்து ஃபார்ம் ஆகும். அதை அந்த விக்கிரகத்தின் வழியாக விண்கோள்களை உள்ளே வாங்கி இவங்க பண்ணக்கூடிய மூலிகைகள்லாம் சேர்ந்து அது ஒரு பவராக கிரியேட் ஆகுது. அதுதான் சக்திங்கிறது. அந்த சக்தியை அந்த எந்தெந்த தெய்வங்கள் வழியாக நம்ம அங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்கோமோ அந்த தெய்வங்களுக்கு தகுந்தாக்கில் அந்த அச்சரங்கள் பவர் வரும். அதை வச்சு தான் குலதெய்வமாக வருது. இதில் தேர்ட் பார்ட்டி ஒரு ஆள் நான் போய் கும்பிட்டு எனக்கு பலன் இல்லைன்னா அதுக்கு நம்ம பொறுப்பு இல்லை. நீ சாமியாக கும்பிட்டுக்கலாம், அவ்வளோதான். உனக்குன்னு வேணால் மூலஸ்தானம் சொலிமுத்தன் கோயிலில் இருக்குது, அங்கே போய் பண்ணலாம். வேறு மலையடி வாரங்களில் மலைக்குள்ளே எங்கெங்கே கோவில் இந்த பேர் உள்ள கோவில்கள் இருக்கோ அங்கே போய் நீங்கள் வழிபடலாம். ஏன்னா சித்தர்கள் பிரதிஷ்டை பண்ணுறது அந்த கோவில்கள்லாம். அதெல்லாம் லோகசேமம், உலக மக்களுக்கு பூரா அது உதவி செய்யும். இப்போ சில பேர் நேற்று கூட என்ற ஒரு ஆள் கேட்டாங்க, ஒரு அம்மா கேட்டாங்க. கேட்டுட்டு அவங்களுடைய மூதாகையார் அந்த சொலிமுத்தையனார் கோயில் சாஸ்தாவை தான் வழிபாடு பண்ணியிருக்காங்க. அதை எடுத்து பல இடங்களில் வச்சு வழிபாடு பண்ணிவிட்டு இப்போ பொழப்புக்காக சென்னைக்கு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அம்மா அப்புறம் சொல்கிறாங்க, எங்களுக்கு அது நம்பிக்கை இல்லை. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா என்கிட்ட வர வேண்டாம் தான் நான் சொல்கிறேன். நான் யாரையும் வாங்கன்னு சொல்லலை. உங்களுக்கு நம்பிக்கை இருந்து நல்ல நேரம் இருந்தால் மட்டும்தான் வரணும். இல்லைன்னா நம்பிக்கை இல்லாதவங்க, நான் எங்கள் சொந்த பந்தங்கள்கிட்ட கேட்டேன், எனக்கு அது திருப்தி இல்லை. ஏன் இது நீங்கள் என்கிட்ட வாரதுக்கு முன்னாடி அந்த சொந்த பந்தங்களை கேட்டு பார்த்துருக்கலாம்ல. எல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை.